கவிதையுடன் நாம் வானொலி சார்பாக அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். KNFM நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நந்தினி. என் ஊர் சென்னை. இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு முதலில் தீபாவளி. வரலாற்று அடிப்படையில் தீபாவளியை முதலில் கொண்டாடியவர்கள் சமணர்களே எனலாம். இவர்கள் ஏறக்குறைய 2500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர். பாவபுரியின் அரசன் ஞான ஒளியாய் திகழ்ந்த மகாவீரர் வீடு பெற்ற நாளில் வீடுகளில் விளக்கு ஏற்றி விழா கொண்டாட வேண்டும் என்று கட்டளையிட்டான். அப்போது முதற்கொண்டு தீபாவளி கொண்டாடப்படுகிறது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த KNFMக்கு எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. KNFM நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வி. வைஷ்ணவி. இன்று நாம் அனைவரும் கொண்டாடும் தீபாவளி பண்டிகை பற்றி பேச வந்துள்ளேன். தீபாவளி என்பது தீபங்களின் வரிசை என்று பொருள்படும். இது இருளை அகற்றி ஒளியை பரப்பும் ஓர் திருநாள் ஆகும். ராமாயணத்தில் 11 வருட வனவாசத்திற்கு பிறகு ராமன் அயோத்தி திரும்பும் போது மக்கள் விளக்கேற்றி வரவேற்றனர். அந்த வெற்றியின் கொண்டாட்டமாக தீபாவளி கொண்டாடப்படுகிறது. நரகாசுரன் வதம். தமிழகத்தில் நரகாசுரன் என்றும் கிருஷ்ணர் வதம் செய்த நாளாக கருதப்படுகிறது. எண்ணெயில் குளித்தல். தீபாவளி பண்டிகையின் தொடக்கமாக அதிகாலையில் எண்ணெயில் குளியல் வைக்கப்படும். இது கங்கையில் குளிப்பதற்கு சமமாக கருதப்படுகிறது. புத்தாடை அணிதல், இருப்பு பரிமாற்றம், நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருத்தல். தீபாவளியின் மற்றொரு அடையாளமாக பட்டாசு வெடிக்கப்படுகிறது. தீபாவளி வெறும் பண்டிகை மட்டுமல்ல, அது நம் வாழ்வின் இருளை நீக்கி புதிய நம்பிக்கையுடன் மகிழ்ச்சியுடன் வாழ ஒரு உறுதுணையாக இருக்கிறது. இந்த திருநாள் நம் மனதில் ஒரு தீமைகளை அழித்து நல்லதோ பிறக்க வேண்டும். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். KNFM வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. KNFM நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தீபாவளி என்பது விளக்குகளின் திருவிழா என்று அழைக்கப்படுகிறது. இது சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து உருவானது. தீபாவளி என்பது பல்வேறு மதம் மற்றும் புராண காரணங்களுக்காக கொண்டாடப்படுகிறது. இந்துக்களின் பார்வையில் பகவான் கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் செய்த நாளை குறிக்கிறது. ராமன் 14 வருட வனவாசத்தை முடித்து நாடு திரும்பிய போது மக்கள் விளக்கேற்றி வரவேற்றதை கொண்டாடும் நாள் இது. மக்கள் புத்தாடைகள் உடுத்தி பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் பரிமாறி ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்வார்கள். இருளை அகற்றி அறிவை வளர்த்து தீமைகளை அழித்து நல்லொழி பெற வேண்டியதன் அவசியம் இந்த பண்டிகை வலியுறுத்துகிறது. அனைவரும் இணைந்து இந்த பண்டிகையை கொண்டாடி மன இருளை அகற்றி மகிழ்ச்சியுடனும் ஒற்றுமையுடனும் வாழ்வோம் என்று கூறி இந்த உரையை முடிக்கிறேன். KNFM வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. KNFM நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த KNFMக்கு மிகப்பெரிய நன்றி. கடவுள் அரக்கனை அழித்த நாள், நன்மை தீமையை வென்ற நாள், அமைதி நிலவிய நாள், வீட்டில் தீப ஒளியை ஏற்றி கடவுள்களை வழிபடும் நாள், பெரியோர் சிறியோர் என்று பாராமல் இனிப்புகள் வழங்கி அன்பு மற்றும் பாசத்தை பகிர்ந்து வான வெடிக்கைகள் வெடித்து மகிழ்ந்து கொண்டாடும் நாள். ஆம், நன்னாளான தீபாவளி திருநாள். நன்றி.